கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சாலமோனை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 துணை மனைவிகளும் இருந்ததாக 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. ஏன் இத்தனை மனைவிகள் அவர் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, ராஜாக்கள் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க. எதுக்குன்னா, நாட்டுக்கு நாடு போர் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் பண்ணி திருமணம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஆயுதமாக அவங்க பயன்படுத்துவாங்க. இது தேவனுக்கு பிடித்து இருக்குதா? இத்தனை மனைவிகள் சாலமோன் கட்டிக்கின்றதுனால அது தேவனுக்கு விருப்பமா? இல்லை, நிச்சயமாக அவருக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. இதனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விளைவுகள் வந்தது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா, ஞானத்தில் மிகவும் பெரியவராக இருக்கிறாரு. ஆனாலும் கீழ்ப்படிதல் என்ன பண்ணுறாருன்னா மிகவும் தோல்வி அடைந்துள்ளவராக இருக்கிறாரு. சாலமோன் ஏன் விழுந்தாருன்னா, ராஜா அதிக மனைவிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாருன்னா 1000 மனைவிகளை அவர் எடுத்துக்கொண்டு அவர் வாழ்ந்தார். வெளிநாட்டு பெண்களை அவர் மணந்தார். அது மட்டும் இல்லாமல் வேறு தேவர்களை வணங்கினவர்களோடு அவர் ஐக்கியமாக இருந்து அந்த மனைவிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவரையும் அந்த தெய்வத்துக்கு அடிமையாக்கி அந்த தெய்வத்தை வணங்கும்படி நம்முடைய தேவனை விட்டு விலகும்படி அவங்க செஞ்சாங்க. சாலமோனும் அதில் என்ன பண்ணுறாருன்னா மிகவும் தாழ்த்தப்பட்டார். அதாவது விசுவாசத்தினால அவர் ரொம்ப வீழ்ந்து போனார். அவன் இருதயம் என்ன பண்ணுறதுன்னா, கர்த்தருக்கு முழுமையாக இல்லாமல் அந்நிய தேவர்களை அவருடைய இருதயம் பின்பற்றுது. அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, ஞானம் மட்டும் நமக்கு போதாது, கீழ்ப்படுதல் நமக்கு மிகவும் அவசியமானது. தேவனோடு நம்ம நடக்க வேணும். யாரோடு நடக்கிறோம், யாரோடு வாழ்க்கையை நம்ம பகிர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் நம்ம அளந்து ஆலோசனை பண்ணணும். இது நம்மை தேவனிடத்தில் சேர்க்குமா அல்லது நம்மளை தேவனிடத்துலேருந்து விலக்குமா நம்ம பார்த்து என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல மனிதர்களோடு நம்மளுடைய வாழ்க்கையில் உறவுகள் நம்ம வைத்து கொள்ளணும். சாலமோனை போல் நமக்கு ஞானம் இருக்கணும். ஆனால் அவரை போல் நம்ம கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கையை நம்ம தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.